character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. 11th standard students, today நம்ம 11th standard physicsல revision class பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் revision class பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் வால்யூமோட revision class பார்க்க போறோம். ஸோ இதில் omitted questions இருக்கு. ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஸோ யூனிட் 6 ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. புக்கை எடுத்துகிட்டு யூனிட் 6ல் புக் பேக் கொஷின் எடுத்துங்க. ஓகே, புக் பேக் கொஷனில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ். ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 14, 15 கொஷின்ஸ் கிடையாது. அதே போல் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 14, 15, 16 கொஷின் கிடையாது. நெக்ஸ்ட் யூனிட் 7 எடுத்துங்க. புக் பேக் கொஷனில் யூனிட் 7ல் ஷார்ட் ஆன்சரில் 9, 10, 11, 12, 19, 24 கொஷின் கிடையாது. லாங் ஆன்சரில் 2, 4, 5, 6 கொஷின்ஸ் கிடையாது. இதை நோட் பண்ணிங்க. அதில் புக் பேக்லேயே லாஸ்ட்டில் நீங்கள் இன்ட்டு போட்டுங்க. ஓகே, இது எல்லாமே ஒமிட்டட் கொஷின்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒமிட்டட் மட்டும் நீங்கள் இப்போ டிக் பண்ணிவிட்டு அதை இன்ட்டு போட்டுங்க, மல்டிப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 15, 30, 40, 48. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் கிடையாது, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6, 9, 19, 20, 24 கிடையாது. ஓகே, இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. இந்த கொஷின்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு யூனிட் 9. யூனிட் 9ல் ஷார்ட் ஆன்சரில் 4, 9, 10, 11, 13 கொஷின் கிடையாது. நெக்ஸ்ட் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1, 6, 8 கொஷின் கிடையாது. நெக்ஸ்ட் யூனிட் 10. யூனிட் 10ல் ஷார்ட் ஆன்சரில் 11, 12, 13, 14, 15 கொஷின் கிடையாது. ஸோ லாங் ஆன்சரில் 3, 6, 10 கொஷின் கிடையாது. நெக்ஸ்ட் யூனிட் 11ல் ஷார்ட் ஆன்சரில் 10, 11, 12, 14, 15 கொஷின் கிடையாது. லாங் ஆன்சரில் 5, 15, 16 கொஷின் கிடையாது. அவ்வளோதான். ஓகே, இந்த லெசன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிங்க. எது எது இல்லைன்னு சொல்லணும் அதை நோட் பண்ணிங்க. ஓகே, அதை மார்க் பண்ணிவிட்டு நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம ரிவிஷன் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ வால்யூம் 2ல் ஃபஸ்ட்டு லெசன் 6th லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் கிராவிடேஷனல்ஸ். இந்த யூனிட்டில் ஃபஸ்ட் நான் எது எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிங்க. ஸோ அந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, யூனிட் 6ல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் 6, 8, 10, 11, 13. 6, 8, 10, 11, 13. ஸோ லாங் ஆன்சரில் 7, 8, 9, 10. ஸோ லாங் ஆன்சரில் 7, 8, 9, 10. ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் கெப்லர்ஸ் லா 3 லாஸ் கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின் உங்களுக்கு கிடையாது, ஒமிட்டட். இதில் வந்து உங்களுக்கு 6th கொஷின் நீங்கள் பாருங்கள். 6th கொஷனில் 6th, 8th, 10th கொஷின் மட்டும். இதில் 6th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு ஒரு கொஷின் இருக்கும். டிஃபைன் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா நீங்கள் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜியை டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஏதாவது யூனிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூனிட் எழுதணும். ஸோ புக்கில் நாங்கள் மார்க் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இதுக்கான ஃபார்முலாஸோடு தான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ கைட்லலாம் ஃபார்முலாஸ் கொடுக்கல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கில் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் இதில் ஃபார்முலாஸ் இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 8th கொஷின் டிஃபைன்
கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எழுதும்போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஓகே, அதை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் பாருங்கள். திஸ் வாட் இஸ் மீன் பை த எஸ்கேப் ஸ்பீட் இன் த கேஸ் ஆஃப் எர்த். ஸோ எஸ்கேப் ஸ்பீடு உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Escape speed is independent of the direction in which object is thrown, irrespective of whether the object is thrown vertically up, radially outwards, tangentially. It requires the same initial speed escape earth gravity. அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெரி லாங் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் எஸ்கேப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செர்டன் ஸ்பீடில் நம்ம த்ரோன் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அந்த ஸ்பீடு தான் வந்து எஸ்கேப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடு இஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க போது தட் இஸ் v is equal to 2gre. இந்த ஃபார்முலா நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 11th கொஸ்டின், வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது மார்க் பண்ணி ப்ரூவ் பண்ணுது. எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட்ஸ் நெகட்டிவ், எப்பயுமே வந்து அதோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவில் இருக்கும். மார்க் பண்ணணும் பிகாஸ் த எனர்ஜி inputs and the source of the bound of the earth by the means of the attractive gravitational force. இந்த டெஃபினிஷன் எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ்ன்றது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா 13th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஒன், தட்ஸ் டிஃபைன் வெயிட். ஸோ வெயிட்டுக்கும் மாஸுக்கும் டிஃபரன்ஷியேஷன் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய முறை நம்ம பார்த்துருப்போம். ஸோ மாஸ் அப்படின்றது ஒன்லி வந்து அதனோட டென்சிட்டி மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். வெயிட் அப்படின்றது அது கூட கிராவிட்டி வந்து ஆட் ஆகும். ஓகே, கிராவிட்டி ஆட் ஆகும் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாங் ஆன்சர். ஸோ லாங் ஆன்சரில் ஃபஸ்ட்டு 7, 8, 9, 10 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது 7, 8, 9, 10 கொஸ்டின் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ 7th கொஸ்டின், ஸோ இதில் 7th கொஸ்டின் எடுத்துங்க புக்கில். ஸோ இதில் வந்து ஆல்டிடியூட் அந்த லேட்டிடியூட் ரெண்டுமே பேஸ் பண்ணி வரும். ஆல்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட். ஸோ இந்த லேட்டிடியூட் பேஸ் பண்ணி ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் இருக்கும். அந்த 2 கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ். ஏன்னா கம்பேரிசனில் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு லேட்டிடியூட் ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த எஸ்கேப் ஸ்பீடு நம்ம பார்த்தாலும் ஒரு ஃபார்முலா. ஸோ அதை டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு டெரிவேஷன் பார்ட் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை பார்த்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க, அது ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ இதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்கேப் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு √2GERE. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எஸ்கேப் ஸ்பீட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறதுக்கு பார்த்துங்க. இதில் நான் கிளாஸில் நான் டிரைவ் பண்ணியிருப்பேன், அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு லேட்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட். தட்ஸ் 8th 9th கொஸ்டின். This 8th 9th question, that is explain the variation of the G in latitude. So latitudeல நம்ம கிராவிடேஷன் வேல்யூ கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். கிராவிடேஷன் வேல்யூ அப்படின்றது ஒரு பிளேஸ்லேயும் வந்து சேஞ்ச் ஆகும். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் பண்ண 9.8 வேல்யூ அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஏரியா தான். பட் ஆனால் ஒரு ஏரியாவிலும் அந்த கிராவிடேஷன் வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ லேட்டிடியூடில் எவ்வளோ இருக்கும், ஆல்டிடியூடில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது ஒரு டெரிவேஷன் பார்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டெரிவேஷன் பார்ட்டில் இந்த லேட்டிடியூட் ஆல்டிடியூட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, இது 7th கொஸ்டின், 9th கொஸ்டின், அதுக்கப்புறம் 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் த ஜி டெப்த் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். அதே போல் எர்த் சர்ஃபேஸில் கிராவிடேஷன் வந்து எப்படி எவ்வளோ வேரி ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு டெரிவேஷன் பார்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டெரிவேஷன் பார்ட்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பார்க்காம ஒரு மாதிரி எழுதி பாருங்கள். ஏன்னா இந்த டெரிவேஷன் பார்ட் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு ஒரு முறை ஸோ எந்தெந்த டெரிவேஷன் எங்கெங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. திரும்ப நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லெசன் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இதில் வர அந்த 1 வேர்ட்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற 1 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துங்க. இதில் எதுவும் ஒமிட்டர் கிடையாது, ஃபுல்லாமே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த 15 கொஸ்டின்ஸ் ஒரு லெசன்ஸில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. இப்போ எல்லா 1 வேர்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, ஸோ 1 வேர்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸில் 2, 3, 13, 15, 16, 22 and 29. ஓகே, திரும்ப சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூனிட் 7ல் 2, 3, 13, 15, 16, 22 and 29. ஓகே, நெக்ஸ்ட் லாங் ஆன்சரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 8, 9, 12. ஸோ 1, 8, 9, 12. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, அதே போல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்ளம்ஸில் 6th லெசன், 7th லெசன், 8th லெசன், இந்த 3 லெசன் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துங்க. அதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துங்க. மோஸ்ட்லி அதில் சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு லெசன் வரும். அந்த சர்ஃபேஸ் டென்ஷனில் இருக்க டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் ப்ரூவ் பண்ணிங்க. ஓகே, அதில் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது.
இதில் ஊக்ஸ் லா கேட்கப்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் லா. தட் இஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஊக்ஸ் லா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். தட் வேல்யூ F/A இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு del/LL அப்படின்றத நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தேர்ட் கொஸ்டின். This when Poisson's ratio, that is lateral strain, the ratio for the lateral strain and longitudinal strain. Lateral strain-க்கும் longitudinal strain-க்கும் உள்ள ரேஷியோ தான் என்னென்னு பார்த்துருப்போம்னா Poisson ratio அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக நீங்கள் எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 13th கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன். 13th and 15th and 16th கொஸ்டின். 13th பார்த்தோன்னா டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். இல்லை லிக்விடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து பாருங்கள். அதே போல் ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரில் ஸோ எதுக்காக நம்ம ரெனால்ட்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுறோம்? அது பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் ஃப்ளோ ஆஃப் த வாட்டர், நேச்சர் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டரை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். தட்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா தட்ஸ் டர்புலன்ட் ஃப்ளோவா ஸ்டீம்டு ஃப்ளோவா அப்படின்னு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா this RC is equal to ρVD/N. This is very 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 important formula. ஸோ இதன் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து less than 1000 இருந்தால் தட் இஸ் வந்து ஸ்டீம்டு ஃப்ளோ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் greater than 2000 அப்படின்னா தட்ஸ் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா this 10,000 to 2,000 இருந்ததுனா தட்ஸ் வந்து அன்ஸ்டடி அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரெனால்ட்ஸ் நம்பர். இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டெர்மினல் வெலாசிட்டி. வாட்ஸ் த டெர்மினல் வெலாசிட்டி? ஓகே, த மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அக்வர்ட் பை த பாடி while falling freely through the viscous medium is called as a terminal velocity. ஸோ இதெல்லாம் கிளாஸில் பார்த்தோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, ஸோ அதே போல் பெர்னாலிஸ் தியோரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டின்ஸ் வாங்க. இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 8, 9, 12 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the Hooke's law, verify the help of the experiment. This is very 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 important question. Hooke's law. Hooke's law வந்து stress is directly proportional to strain அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அந்த stress is directly proportional to strain அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் எல்லாமே போட்டு போகிறாங்க இந்த ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின்ஸ். இதில் வரக்கூடிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷனை பேஸ் பண்ணி ஒரு சம் நான் சொல்லியிருப்பேன். அந்த சம்மை பார்த்துங்க. அந்த அதுலேருந்து ஒரு சம் வரும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா பார்த்துங்க. அதுலேருந்து ஒரு சம்ஸ் கேட்க வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது பாய்சன்ஸ் ஃப்ளோ மெத்தட். ஸோ பாய்சன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ மெத்தட், லிக்விட் ஃப்ளோயிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து தட்ஸ் V is equal to K eta power A R power B P pi L is equal to C. இதில் K அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். தட்ஸ் வந்து டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட்டை கன்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ணணும் அதில். ஸோ அதுக்கப்புறம் இதனோட டைமென்ஷன் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இப்போ ஈட்டா எடுத்துட்டோம்னா ஆர்னு எடுத்துட்டோம்னா ஸோ Pன்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா இன்னொன்று ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த டைமென்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக சால்வ் பண்ணி வெலாசிட்டி ஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது லிக்விட் ஃப்ளோ ஆகக்கூடிய வெலாசிட்டி. அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை R/4 P 8 eta L அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை இப்போ எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா that is the above equation known as Poisson's equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து Poisson's equation அப்படின்றது. ஸோ V is equal to pi R/4 P divided by 8 rho L அப்படின்ற ஈக்குவேஷன். ஸோ அதுக்கப்புறம் 9th கொஸ்டின்ஸ். obtain the expression for the excess pressure inside the liquid bubble. ஸோ ஒரு லிக்விட் பபிளோட ப்ரெஷர் எங்கெங்கே இருக்கும், அப்போ இன்சைடில் எவ்வளோ இருக்கும், அவுட் சைடில் எவ்வளோ இருக்கும், லிக்விட் பபிள் அண்ட் ஏர் பபிளில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ணுறது ஒரு 3 இது நான் கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து இப்போ பண்ணிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஷின். ஸோ okay, this is a state and prove the Bernoulli's theorem, flow of the incompressible non-viscous and streamed flow of the liquid. So Bernoulli's theorem கண்டிப்பாக இந்த பிக்சரை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ பெர்னாலிஸ் கேட்டால் இந்த பிக்சரை ட்ரா பண்ணணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக்சர். ஏன்னா அது லிக்விட் ஃப்ளோ ஆகிறது. ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனில் லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது ஸோ இங்கே வந்து அதனோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், இங்கே அதனோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் P/ρ is equal to half B² plus GH is equal to constant அப்படின்ற வேல்யூ. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த ஒரு டெரிவேஷன் நம்ம சால்வ் பண்ணிப்போம் அந்த டெரிவேஷன் சால்வ் பண்ணுங்கள். அதில் ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் வேல்யூம் தட் இஸ் A is equal to ப்ரெஷர் எனர்ஜி பர் வேல்யூம் அப்படின்றத ஒன்று சால்வ் பண்ணுங்க. தட்ஸ் PA into V divided by B அப்படின்றது. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நம்ம சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு கைனடிக் எனர்ஜி ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் தான் தட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜிலாம் ஆட் பண்ணி தட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் mv² அண்ட் கைனடிக் எனர்ஜி தட்ஸ் mgh. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். இது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது யூனிட் 8. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் நம்ம வில் டிஸ்கஸ் அபவுட் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில்
ஸோ 1 மார்க் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா புக் பேக் 1 மார்க்ஸில் எதுவும் ஒமிட்டட் கொஸ்டின்ஸ் கிடையாது, எல்லா 1 வேர்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஷார்ட் ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிங்க. 9th 10th 19th 22 24 29 39 43 and 47. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 4 10 12 13 14 15 16 17 and 21. ஸோ இந்த பிக் கொஸ்டின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 9 10 19 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 9th கொஸ்டின்ஸ் அண்ட் 10th கொஸ்டின்ஸ் அண்ட் 19th கொஸ்டின்ஸ் அண்ட் 22 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இங்கே 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ட் ஆன்சர் எடுத்துங்க. ஸோ அதில் 9th கொஸ்டின்ஸ் தட் இஸ் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மன்ஸ் லான்னு ஒரு லாஸ் இருக்கும். ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மன் லா, இந்த போல்ட்ஸ்மன் லாவை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபார்முலா கண்டிப்பாக அது ஸோ E is directly proportional to T⁴. That is total amount of heat is radiated per second per unit area of the black body is directly proportional to the 4th power of its absolute temperature. So heat radiation ஆகிறது எவ்வளோ இருக்குன்னா that is directly proportional to the 4th power of the absolute temperature, that is equal to மாறும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும், that is போல்ட்ஸ்மன்ஸ் கான்ஸ்டன்ட், that is சிக்மா. அதனோட வேல்யூ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த புக்கில் இருக்கும் அந்த வேல்யூ. இதில் வேல்யூ கொடுக்கல, நீங்கள் கண்டிப்பாக அதனோட வேல்யூ எழுதணும், சிக்மாவோட வேல்யூ நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின்ஸ் வாட் இஸ் வெயின்ஸ் லா அப்படின்னு கேட்பாங்க. தட்ஸ் ஆல்சோ வெயின்ஸ் லா, தட் இஸ் லாம்டா எம்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டெம்பரேச்சர், தட் இஸ் L/T அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அதாவது வேவ் லென்த் வந்து Tக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். தட் இஸ் இது அதே போல் ஈக்குவல்ட்டாக உங்களுக்கு மாறும்போது ஒரு கான்ஸ்டன்ட் உங்களுக்கு ஆட் ஆகும், தட்ஸ் இந்த B அப்படின்ற கான்ஸ்டன்ட். தட் பியோட வேல்யூ உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி எழுதணும். ஓகே, உங்கள் கைடில் இப்போ வேல்யூ கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் புக்கில் இருந்து அந்த வேல்யூ நோட் பண்ணி பியோட வேல்யூ நீங்கள் எழுதுங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு இருக்கும் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பிளாக் பாடி. அதுக்கப்புறம் 22 24th கொஸ்டின்ஸ். இந்த 24th கொஸ்டின் 22nd கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துங்க. 21 22 தட் இஸ் டிஃபைன் 1 கலோரி அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ். டிஃபைன் கலோரி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க புக்கில், அந்த டெஃபினிஷன் புக்கில் இருந்து எழுதுங்க கலோரிக்கான டெஃபினிஷன்ஸ். அதாவது 1 கலோரி இஸ் டிஃபைன்ட் அஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நீடட் டு த ரைஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் த வாட்டர் பை த 1 degree ப்ரெஷர் ஆஃப் த 1 atmosphere. இந்த டெஃபினிஷன் வந்து எழுதுங்க, கண்டிப்பாக எழுதணும் கலோரிக்கான டெஃபினிஷன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 24th கொஸ்டின் ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ். திஸ் ஆல்சோ another one important laws. This law says the change of the internal energy of the system is equal to the heat supplied to the system minus that is work done by the system. இதுக்கான ஃபார்முலா இருக்குது, that is del U is equal to Q minus W அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஃபார்முலா நீங்கள் கீழே எழுதணும். ஓகே, அதாவது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுறது. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டுக்கும் ஒர்க் டன்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த லாவை நீங்கள் இந்த டெஃபினேஷன் எடுத்துகிட்டு அந்த லாவை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39th and 43 கொஸ்டின். 29th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 29th கொஸ்டின் தட் இஸ் பிவி டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணி தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் டயக்ராம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா வாட் இஸ் பிவி டயக்ராம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி தான் நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த டயக்ராம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 39 and 43 and 47 கொஸ்டின் ஆல்சோ வந்து இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ திஸ் 39th கொஸ்டின் ஹீட் என்ஜின். அதுக்கப்புறம் வாட் இஸ் சைக்கிளிக் ப்ராசஸ், இதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் சைக்கிளிக் ப்ராசஸ். அதுக்கப்புறம் 47th கொஸ்டின் this is what does the heat flow from the hot object to the cold objects. So heat flow ஒரு ஹாட் பார்ட்ல இருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு, because the entropy increases when the heat flows up from the hot object to cold objects. ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட் போகும்போது என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லாங் ஆன்சர். ஸோ லாங் ஆன்சரில் இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சர் தட்ஸ் 4th கொஸ்டின். 4th ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சர். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சரை பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் கிராஃபை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ அனாமலஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த வாட்டர், அனாமலஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த வாட்டர் அப்படின்னும் போது அதாவது 0 degree செல்சியஸில் இருந்து 4 degree செல்சியஸில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ வாட்டர் அப்படின்னு எடுக்கும்போது 0 degree செல்சியஸில் 4 degree செல்சியஸில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ற பார்த்தோம். அப்போ என்னென்னா ஸோ டென்சிட்டி வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தோம். திஸ் இஸ் பிஹேவியர் வாட் இஸ் கால்ட் அனாமலஸ் எக்ஸ்பென்ஷன். என்னென்னா டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும், வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டிகிரி செல்சியஸில் அப்படின்னா 0 to 4 degree செல்சியஸில் என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வந்து அதனோட அனாமலஸ் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்துருவோம். அந்த அனாமலஸ் எக்ஸ்பென்ஷனை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராஃபை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிராஃபை நீங்கள் ட்ரா பண்ணணும். அதே போல்
ஸோ இந்த கிராஃபை ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 10th கொஸ்டின், another important big question, 10th question. So 10th question about Joule's experiment of the mechanical equivalent of the effect. So இந்த Joule's experiment கண்டிப்பாக இந்த பிக்சர் ட்ரா பண்ணுங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் எழுதும்போது இந்த பிக்சர்ஸ் நீங்கள் இந்த ஏதாவது சர்க்யூட் டயக்ராம் இருக்குது இல்லை பிக்சர்ஸ் இருக்குன்னா அதை ட்ரா பண்ணிட்டாலே மோஸ்ட்லி இதில் 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ் ட்ரா பண்ணிட்டு இதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. என்ன ஒரு மெஷர் பண்ணியிருக்கா Joule's experiment அப்படிங்கும்போது ஹீட் தான் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பார். ஹீட் வந்து எவ்வளோ வந்து ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத அது மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பண்ணியிருப்பார். ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த பிக்சர்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பிக்சர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள். எல்லாத்துலேயுமே பிக்சர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ட்ரா பண்ணிட்டாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th and 13th கொஸ்டின், தட் இஸ் 12th இஸ் மேயர்ஸ் ரிலேஷன். இது ஒரு டெரிவேஷன் பார்ட். இந்த டெரிவேஷன் பார்ட் கிளாஸில் எடுத்துருப்போம், அதை போட்டு வர நல்லா போட்டு பாருங்கள் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் 13th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா தட்ஸ் 13th and 14th and 15th, 16th. That is explain the detailed isothermal process. இந்த கவனிங்க, இந்த isothermal process, adiabatic process, isogoric process, isobaric process. இந்த 4 கொஸ்டினில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ adiabatic process, isothermal process, isobaric process, isogoric process. அதனோட ஒக்டன் நேம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ அந்த ஒக்டன்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஒக்டன் 4 கொஸ்டின் வரும். அதனோட ப்ராசஸ் வந்து ஒன்றுக்கு அந்த 4 ப்ராசஸும் ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் மோஸ்ட்லி அந்த ஐசோதர்மல் ப்ராசஸ் ஒக்டன் கூட தேவையில்லை, நீங்கள் ப்ராசஸ் வந்து 4 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கப்புறம் 21th கொஸ்டின், லாஸ்ட் ஒன். This is 17th கொஸ்டின். இதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. 17th கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்குமே பிக்சர்ஸ் டயக்ராம்ஸ் இருக்கும். அந்த டயக்ராம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். அதே போல் இதுக்கான டயக்ராம்ஸ். ஸோ இந்த ஹீட் என்ஜினுக்கான டயக்ராம்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திஸ் ஹீட் என்ஜின். ஸோ ஹீட் என்ஜின் அப்படின்போது எக்ஸ்பிளைன் த ஹீட் என்ஜின் அண்ட் த எஃபிஷியன்சி. த ஹீட் என்ஜின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 21 கொஸ்டின், கார்னாட் என்ஜின். ஸோ இது ஒரு ப்ராசஸ், சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்ற சொல்லியிருப்போம். என்னன்னா ஐசோதர்மல் ப்ராசஸ் வந்து நடக்கும், அடியபேட்டிக் ப்ராசஸ் நடக்கும், ஐசோகோரிக் ப்ராசஸ் இருக்கும், ஐசோபேரிக் ப்ராசஸ். 4 ப்ராசஸுமே உங்களுக்கு ஒரு சைக்கிள் ப்ராசஸாக நடக்கும் அப்படின்றத கார்னாட் சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஹீட் என்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து 40% தான் எஃபிஷியன்சி இருக்கும். எந்த என்ஜின் எடுத்துட்டாலும் உங்களுக்கு எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% எஃபிஷியன்சி இருக்கவே இருக்காது. ஒன்லி 40% தான் எஃபிஷியன்சி இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசம் என்ன பண்ணோம்னா கார்னாட் வந்து ஒரு என்ஜின் வந்து ஃபார்ம் பண்ணார். அது வந்து மினிமம் ஒரு 40% விட கொஞ்சம் அபவ் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்றதுக்கோசம் அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார். அது வந்து என்னென்னா அந்த 4 ப்ராசஸை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில் வந்து கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ். கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஈஸியாக எப்படி எழுதுறது, எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த கார்னாட் என்ஜினை. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. திஸ் another one important questions இந்த யூனிட்டில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9 நம்ம பார்க்க போகிறோம். எடுக்கலாமா? ஓகே, another lesson 9 is the kinetic theory of the gases. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th lesson, 10th lesson and 11th lessons. ஸோ இதில் இருக்கிற நான் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. 9th லெசனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 7, 12. 1, 2, 5, 7 and 12. லாங் ஆன்சரில் 2, 4, 5. ஓகே, 2, 4, 5. லாங் ஆன்சரில் 2, 4, 5. ஸோ இதை மட்டும் படிச்சுங்க இந்த லெசனில். லாங் ஆன்சரில் 2, 4, 5. ஓகே, ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 7, 12. நெக்ஸ்ட் யூனிட் 10ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் 2, 3, 4, 5, 9. ஸோ 2, 3, 4, 5, 9. நெக்ஸ்ட் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 8. 4 கொஸ்டின் லாங் ஆன்சரில். இந்த 2, 5, 7, 8 இந்த 4 கொஸ்டின் மட்டும் படிச்சுங்க இந்த லெசனில். இந்த லெசனில் லாங் ஆன்சரில் 2, 5, 7, 8 இந்த 4 கொஸ்டின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க லாங் ஆன்சரில். ஷார்ட் ஆன்சரில் 2, 3, 4, 5, 9. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 11ல் ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 8. ஓகே, 1, 2, 3, 4, 5, 8. லாங் ஆன்சரில் 4, 7, 12, 14. ஸோ இந்த லெசனில் வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சரில் 4, 7, 12, 14. 4, 7, 12, 14 இந்த 4 கொஸ்டின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து வரும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஷார்ட் ஆன்சர் அண்டு லாங் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்.
மோஸ்ட்லி இந்த லெசன்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மட்டும் 6th 7th 8th. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்குறது வந்து சர்ஃபேஸ் டென்ஷனில் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ அதை மட்டும் நீங்கள் இம்பார்ட்டண்டாக பார்த்துங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயும் அண்ட் 3 மார்க்ஸ்லேயும் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை கம்பல்சரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்தா தான் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் சொல்லணும் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதே போல் இந்த பைப் ஓப்பன் ஆர்கன் பைப் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் 11th லெசனில் இருக்குது பாரு, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக அது வரும், அது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பன் ஆர்கன் பைப் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்னு ஒரு கொஷின் இருக்கும் 11th லெசன். அதை படிச்சிங்க. அது எப்படி இப்போ எழுதணும் அப்படின்றத கிளாஸில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதையும் ஒரு முறை பார்த்துங்க. ஸோ என்னென்ன டெரிவேஷன்ஸ் பார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக நீங்கள் எழுதுறதுக்கு. ஏன்னா ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து எழுத முடியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எழுத முடியும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.